பெரும்பாலும் காட்டின் ராஜா என்று புகழப்படும் சிங்கம் காடுகளில் கடுமையான போட்டியாளர்களை எதிர்கொள்கிறது. ஆனால் சிங்கத்துடன் சண்டையிடத் துணிந்த ஒரு மிருகம் இருக்கிறது. ஆனால் அடிக்கடி இரையாகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆப்பிரிக்க காட்டு மிருகத்தை சந்திக்கவும் இந்த சக்தி வாய்ந்த தாவர வகைகள் அச்சுறுத்தப்படும் போது அவற்றின் வலிமை மற்றும் ஆக்கிரமிப்புக்காக அறியப்படுகின்றன. காட்டு மிருகம் 540 பவுண்டுகள் வரை எடையும் கூர்மையான கொம்புகளையும் கொண்டிருக்கும். இது சிங்கத்திற்கு கூட வலிமையான எதிரிகளை உருவாக்குகிறது. இருப்பினும் சிங்கத்தின் உத்தியானது அதன் பொறுமை மற்றும் குழுப்பணியில் உள்ளது. சிங்கங்கள் பெரும்பாலும் பெருமிதத்தில் வேட்டையாடுகின்றன. ஒருங்கிணைந்த தந்திரங்களை பயன்படுத்தி காட்டு மிருகம் போன்ற பெரிய இரையை வீழ்த்துகின்றன. அவற்றின் அளவு மற்றும் வலிமை இருந்த போதிலும் காட்டு மிருகங்கள் தங்கள் மந்தையிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டால் பாதிக்கப்படலாம். சிங்கங்கள் பலவீனமான அல்லது மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நபர்களை பிரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளன. பலம் மற்றும் சகிப்புத்தன்மையின் வியத்தகு போரில் சிங்கத்தின் விடாமுயற்சி பொதுவாக பலனளிக்கிறது. காட்டு மிருகம் அதன் கடுமையான எதிர்ப்பையும் மீறி சிங்கத்தின் இடைவிடாத தாக்குதலுக்கு அடிக்கடி அடிபணிகிறது. இந்த காவிய போராட்டம் விலங்கு இராச்சியத்தில் மூல சக்தி மற்றும் உயிர் உள்ளுணர்வுக்கு ஒரு சான்றாகும். அங்கு வலிமை மிக்கவர்கள் கூட விழலாம். அடுத்த முறை நீங்கள் கம்பீரமான சிங்கத்தை பார்க்கும்போது தைரியமாக போராடும் ஒரு காட்டு மிருகத்தை நினைவில் கொள்ளுங்கள். ஆனால் இறுதியில் பல நேரங்களில் இரையாகிறது. மேலும் நம்ப முடியாத வனவிலங்கு கல்வி சார்ந்த கதைகளுக்கு குழு சேரவும்.